பங்கஜம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் மருமக ஒரு வேலை செய்ய மாட்டா. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். நான் போய் வேலையை பார்க்குறேன். என்ன, என் புள்ள வந்துடும் சாப்பாட்டுக்கு. என்னக்கா வயசான காலத்துல எல்லா வேலையும் நீங்களே செய்யறீங்க, அவங்க புள்ள ஒன்றும் கேட்க மாட்டாரா? ஆமாம் போ. அவன் போய் கேட்டானா அவனுக்கும் எனக்கும் தான் சண்டை வரும். அவன் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா. அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன். மதியத்துக்கு என்னத்தை சாப்பாடு செய்யணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். இன்னும் வேணாம் மருமவள, நான் சும்மா தானே இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை, சாப்பாடு நீங்களே செய்யுங்க. காய்கறிலாம் நான் கட் பண்ணி தரேன் அத்தை. என்னன்னு கட் பண்ணணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் மருமவள, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா உன்கிட்ட சொல்லறேன், நீ போ. பா போட்டு சாப்பிடு, உனக்கு பிடிக்குமேனு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன்பா. என்னம்மா சொல்லுற? இவ்வளோக்கு நீயா செஞ்ச? ஏன் ஒன்றும் செய்யலையா? அப்பா, எனக்கு யார் என்ன வேலை செய்யறா? எப்பயும் நான் தான் செய்வேன். இப்போ மட்டும் யார் வந்து எனக்கு ஏதாவது செஞ்சிட போறா? நீ சாப்பிடுப்பா. சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, விடுப்பா, அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லுவா. சின்ன பொண்ணு, அம்மா வயசான காலத்துல ஒண்டியா கஷ்டப்படுறாங்கல்ல, நீ ஏதாவது கூட மாட உதவி செய்யக்கூடாதா? எந்நேரமும் ஃபோன் பார்த்துட்டு பட்லே தான் படுத்துட்டு இருப்பியா? இல்லைங்க, நான் கேட்டேன் அவங்ககிட்ட ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு. அவங்க தான் எதுவும் வேலைலாம் இல்லை, நீ போன்னு சொன்னாங்கங்க. உங்க வயசானவங்க, அவங்க கிட்ட போய் நான் செய்யட்டான்னு கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும். என்ன ஒரு பொறுப்பே இல்லாம இருக்க நீ. நினச்ச மாதிரி 6 மணிக்கு ஏஞ்சிட்டோம். இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு மாமியார் மூஞ்சில நம்ம கறியை பூசணும் இன்னைக்கு. என்ன இவ்வளோ பாத்திரம் கிடக்குது? நேற்று நைட்டு தானே நம்ம எல்லாத்தையும் விலக்கி வச்சோம். எப்படி இவ்வளோ பாத்திரம் வந்துச்சு? வா மருமவள, என்ன அப்படி பாக்குறவ? அத்தே, என்னத்தை இதெல்லாம் எப்போ ஏஞ்சி செஞ்சீங்க? நான் ஏஞ்சி செய்யலாம் தானே வந்தேன், நீங்கள் ஏன் அதுக்காட்டி ஏஞ்சி செஞ்சீங்க? மருமவள, அதெல்லாம் விடிய காலையில ஏஞ்சாதாம்மா செய்ய முடியும். ஒன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. போய் படுமா, போமா. மணி நடுராத்திரி 4 மணி ஆகுது. நடுராத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் சமையல் செய்யாமல் விட மாட்டேன். மருமவள, என்ன மருமவள, நாளைக்கே ஏஞ்சிட்ட? சரி வா, வந்து சாப்பிடுவா. 4 மணிக்கே சாப்பாடா? அடி பாவி தாய் கிழவி, நீலாம் தூங்குவியா தூங்க மாட்டியா? உன் கூட போட்டி போட்டுதான் நம்மளால ஜெயிக்க முடியாது. அம்மாடி புது மருமவள, உன் நகையெல்லாம் அத்தை கிட்ட கொடுமா. அத்தை பத்திரமா வச்சுக்கிறேன். அத்தே, எனக்கு கொஞ்சம் தான் அத்தை இருக்கு. கொஞ்ச நகை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு அத்தே. அப்படியாம்மா? ஏன் அம்மா வீட்லயே கொடுத்துட்டு வந்த? இனிமே இதாம்மா உன் வீடு. என்கிட்ட கொடுமா. வெளில எங்கேயா போக்குள்ள நான் கொடுப்பேன்ல, அங்கே கொடுத்தா எப்படி போட்டு போவேன்? இங்கே வாங்கிட்டு வந்து வைமா. அத்தை, ஓ சரித்த. மருமவள, அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காதம்மா. பெரிய மருமவ நகை கூட என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா. எல்லாமே நான் பத்திரமா வச்சிருக்கேம்மா. நீயும் உன் நகையை கொடு என்ன. சரித்த, நான் கொடுக்குறேன். அத்தை, என்னங்க அத்தை நகை? சரிம்மா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். உள்ள போய் நீ உன் வேலையை பாரு. அத்தை, நானும் அவரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அத்தை. என் நகையெல்லாம் எங்கே அத்தை? கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போட்டு போயிட்டு வரேன். ஏன் இருக்க நகையை போட்டு போக வேண்டியதானே? கவரிங் நகைலாம் எம்மாத்திரம் வாங்கி வச்சிருக்க. எப்பயும் அதானே மாட்டின்னு இருக்க, அதையே போட்டுன்னு போ. இல்லை அத்தை, அங்கே எங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அதான் நகையை போட்டு போனால் தானே ஒரு கௌரவமாக இருக்கும். நீங்கள் கொடுங்க அத்தை, நான் வந்து கொடுத்துட்றேன். நகைலாம் ஒன்றும் இல்லை. என் மகன் வீடு கட்டுறாள், அதனால அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். என்னத்த, என்கிட்ட சொல்லக்கூட இல்லை நீங்கள் எப்படி என் நகையை கொடுக்கலாம்? ஏன் பெரியவன் நகையை கூட தான் கொடுத்துக்கிறேன். அவனை உன்ன மாரியா கேட்டுன்னு இருக்கா? நீ தான் இல்லாத பொல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னு வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்க. மரியாதையாக போய் வேலையை பாரு. ஹலோ, சொல்லுவோம்மா. நாங்களாம் நல்லா இருக்கோம். ஆமாம். ஓ, வீடு பால் காய்ப்பு வச்சிருக்கியா? சரிம்மா சரிம்மா. கிஃப்ட்டு வேணுமா? வீடு தேடி பெரிய கிஃப்டாக வருது. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கிஃப்டை. ஆமாம்மா, உங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கோ என்ன. சரி, வச்சிடுறேன். இல்லைப்பா, என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா. எனக்கு கை கால்லாம் வலிக்குது தெரியுமா? எவ்வளோ வேலை. நானும் எம்மா வேலை தான்ப்பா செய்வேன். உன் பொண்டாட்டி ஒரு வேலை செய்ய மாட்றா, என்னை மதிக்க மாட்றா. நான் எது பேசினாலும் என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா. விட்டு அடிச்சிருவா போலப்பா. என்னால் முடியலை. நான் வேணா எங்கேயாச்சும் போயிடுறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்கப்பா. இல்லைப்பா, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம்ப்பா. இல்லைப்பா. இந்த தாய் கேள்விக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? என்னென்னலாம் சொல்லுது பாரேன். அத்தை அத்தை மருமவளே, என்ன விஷயம்? அத்தை, நான் உங்களை நல்லா தானத்தை பார்த்துக்கிறேன். அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இல்லாத பொல்லாத்தையும் சொல்கிறீங்க? மருமவளே சொல்லுற, நான் எதுவும் யார்கிட்டையும் சொல்லலையே. அத்தை, நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் அத்தை இருந்தேன். நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
என்னென்னலாம் சொல்லி தரீங்க உங்கள் பிள்ளைக்கு? அதனால தான் அது அவருக்கும் எனக்கும் சண்டை வருது. என்ன மருமவளே, நம்பிட்டியா நான் சொன்னதெல்லாம்? அங்க பாரு ஃபோனு, உன்னை பிராங்க் பண்ண மருமவளே. நீ மட்டும்தான் பிராங்க் பண்ணுவியா? ஏன் நாங்களாம் பிராங்க் பண்ண மாட்டோமா? அன்னைக்கு என் பிள்ளைகிட்ட ஃபோன் பேசிட்டு என்ன சொன்னேன்? சும்மா அத்தை பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறல, அதே மாரி தான் நானும் இன்னைக்கு சும்மா பிராங்க் பண்ணேன் உன்னை. அடி பாவி தாய் கிழவி, பண்டத்தெல்லாம் பண்ணிட்டு ப்ராங்க் பண்ண நீ என் பிட்ட எனக்கே போடுறியா ஒன்ன? பண்ணாமா பிராங்க்? ஏன் எங்களுக்கு பண்ண தெரியாதா? ஒரு வருஷம் மாமியாரை சமாளிச்ச உனக்கே அப்படி இருக்கா, பல வருஷம் மாமியாரை பார்த்தவன் நான், எனக்கு எவ்வளோ இருக்கும். ஏங்க, ஒரு வழியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தண்ணி கொடுத்து நான் வந்துட்டேங்க. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி. ஏங்க அதெல்லாம் விடுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு 4 நாள் லீவ் வருதுங்க. எங்கேயாச்சும் டூர் போலாங்க, ஊட்டி கொடைக்கானல் மாரி. அந்த வீட்டில் இருந்து இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போலங்க. வாங்க போயிட்டு வரலாம். பிரியாமா டூர் போகணுமா? சரி. நம்ம கொஞ்சம் பேசிடக்கூடாதுங்க. உங்க அம்மாவுக்கு தனி கொடுத்தன வந்தாலும் மூக்கு உயர்த்தணும். பாருங்க ஃபோன் பண்றாங்க. அத்தே நமஸ்காரம் அத்தே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லுங்க அத்தே. ஆ இதோ பாரு மருமவளா, அடுத்த வாரம் என் பிள்ளைக்கு 4 நாள் லீவ் வருது. அவனை நிம்மதியாக வீட்டில் இருக்க விடு, இல்லைனா இங்கே வந்து தேரு. அதை விட்டுட்டு என் பிள்ளைய அங்கே கூட்டுன்னு போ, இங்கே கூட்டுன்னு போ, டூர் கூட்டுன்னு போ, ஏதாவது தொல்லை பண்ணின்னு இருக்காத மருமவளா. இல்லைனா 4 நாள் நான் கிளம்பி அங்கே வருவேன். என்ன சொல்கிற? ஐயோ அத்தை, இல்லை அத்தை, நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? அவருக்கே எப்பயாச்சும் தான் லீவ் கிடைக்குது. அவர் ரெஸ்ட்டு தான் அத்தை எடுக்க சொல்ல போகிறேன். நானும் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அத்தை. நாங்கள் எங்கேயும் போகலையே. நாங்களே இப்போ தான் சந்தோஷமாக இருக்கோம். என்ன பொண்ணு? அத்தை, அவரு இப்போ தான் நிம்மதியாக 4 நாள் இருக்க போகிறாரு. அதனால் நான் எப்படி தான் டூர் போவேன்? அதெல்லாம் போக மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏங்க பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மாவுக்கு வில்லத்தனத்தை? தனியாக வந்து என் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது போல். அங்கே தான் அவங்க ராஜ்யம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கேயும் ஃபோன் பண்ணி நான் வரவான்னு கேட்குறாங்க. அங்கே போவாத இங்கே போவாதன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் போவேன் தான். அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அவங்க. என்னங்க திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க? என்ன தான் வேணுமா உங்கள் அம்மாவுக்கு? ஹலோ அத்தை. இல்லை அத்தை, சமைச்சிட்டு இருக்கேன் அத்தை. அவர் சூடாக எல்லாத்தையும் கேட்டாரா, அதான் அத்தை சமைச்சிட்டு இருந்தேன். மருமவளே, நீ சமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு சமை. ச்சே, எவ்வளோ வேலை இருக்கு. சமைக்கணுமா, பாத்திரம் கழுவணுமா, துணி துவைக்கணுமா, வீட்டை பெருக்கணுமா. ஐயோ, அங்கே இருக்கக்குள்ளேயாவது மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிடும். நம்ம ஜாலியாக இருப்போம். இங்கே வந்து ஒரே தொல்லையாக இருக்கு. பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் போல. சின்ன பொண்ணு, ஊர்ல இருந்து அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணு வாயேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிக்கன் மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வர, அவங்களுக்கு செஞ்சு போடு. என்ன? என்னது, அப்பா அம்மா வந்திருக்காங்களா? நம்மளே அவங்க தொல்லை தாங்காம தானே தண்ணி கொடுத்துட வந்திருக்கோம். இங்கேயும் வந்து என் உயிரை எடுக்க வந்துட்டாங்களா? அவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாங்க. என் உயிரை எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வேலையா? ச்சே, ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்க? சின்ன பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுற? மெதுவா பேச, அவங்க காதுல வந்தா கஷ்டப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க காதுல கேட்கட்டும் தான் இப்படிலாம் பேசின்னு இருக்கேன். அப்பயாச்சும் அவங்களுக்கு சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம். சின்ன பொண்ணு, அவங்க போயிட போறாங்க. சின்ன பொண்ணு. ஆமாங்க, போயிட போடாங்க. போய் நிறுத்துங்க போங்க. பாத்திரம் வேற நிறைய கிடக்குது. வந்துட்டாங்க. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போக சொல்லுங்க. சின்ன பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுன? அவங்க அப்பா அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? வந்தது எங்க அப்பா அம்மாவா? பெரிய மருமவளே, சோறுலாம் ஆக்கிட்டியா? எல்லா வேலையும் ஆயிடுச்சா? பண்ணிட்டேன் அத்தை. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டு பண்ணிட்டேன் அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு சும்மா போய் படுத்துக்காத. பின்னாடி போய் தோட்டத்தரத்தெல்லாம் பெருக்கி போடு. சரிங்க அத்தை. அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளிக்கு துணி எடுத்தேன். இந்தா உனக்கு ஒரு புடவை எடுத்தேன், 300 ரூபாய். உனக்குலாம் இதே அதிகம், இந்தா கட்டிக்க. அத்தை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? நீயே வச்சுக்க. ஏய் சின்ன மருமவளையா, எங்க போறோமா? காலையிலே வெளியில கிளம்பிட்டாப்புல இருக்கு, சாப்பிட்டு போமா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வெளியே தான் போகிறேன். நான் அங்கே சாப்பிட்டுப்பேன். இந்தாம்மா, தீபாவளிக்கு உனக்கு புடவை எடுத்தம்மா, நல்லா இருக்கான்னு பாருமா. விலை 3000 ரூபாய்மா. என்ன 3000 ரூபாய் புடவையா? எனக்குலாம் 30,000 எடுத்து கொடுத்தாலும் பத்தாது. 3000 ரூபாய் புடவையா? என் ரேஞ்சுக்கு 3000 ரூபாய் புடவை கட்டணுமா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நீங்கள் கட்டினா கட்டுங்க, எல்லாம் தூக்கி கடாசுங்க. அத்தை, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா அத்தை? என்ன சொல்லு? அவங்க சின்ன பொண்ணு அத்தை. இதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. அதால தான் அப்படி பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. போக போக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அத்தை. நீங்கள் வந்து சாப்பிடுங்க வாங்க. என்னை
மன்னிச்சிருமா, உன்னை பத்தி தெரியாம நான் இப்படிலாம் பேசிட்டேம்மா. இனிமே அப்படிலாம் பேச மாட்டேம்மா. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, நீங்கள் தானே. அப்பா இப்போதான் மனசே ஒரு நிம்மதியாக இருக்குது. என்ன ஆட்டம் ஆடுச்சு பணக்கார வீட்டு மருமவன்னு. இப்போ அவள் புத்தியை காட்டுச்சா? இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவைதான். என்னை எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கோம், என்னை எவ்வளோ திட்டி இருக்கோம். இதே மாரி தானே வலிச்சிருக்கோம் எனக்கும். மருமகளா, மருமகளா, இன்னைக்கு உமா, அவ புருஷன், உங்க மாமனாரு, மாமியாரு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க பாத்துக்க. நீ என்ன பண்ற? சிக்கனை பிரியாணி செஞ்சுட்டு மட்டனு மீன்லாம் வறுத்து வச்சிரு மருமகள. என்ன ஒரே வேலை தான், என்ன பண்றது? நீ தான் நல்லா சமைப்ப, நீயே செஞ்சிரு மருமகள. அத்தை என்ன சொல்கிறீங்க அத்தை? இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒரு நாள் ஆயிடுமே. அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இவ்வளோ தூரம்? நீ ஏன் அப்படி நினைக்கிற மருமகள? நம்ம வீட்டுக்கு வரவங்கள மனசு நிறைவா சாப்பாடு போட்டு அனுப்பணும், அது மட்டும் கிடையாது. என் மவளை நாளை பின்ன எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்க மாமியாருக்காரி ரொம்ப சரியானாலாம் என் மவ சொன்னான். நீ செஞ்சிரு என்ன? சரிங்க அத்தை, நானே செய்யறேன். அத்தை இப்பதான் அத்தை எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. எங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்களாம் என்னை பார்க்க. என்னத்தை சமைக்கட்டும்? என்ன மருமகளே இது கேள்வி? வழக்கமா நம்ம என்ன செய்வோம்? சாம்பாரும் அப்பளம் பொரிப்போம், அதானே? அதையே செஞ்சிரு மருமகள. இல்ல அத்தை, எங்க அப்பா அம்மா கூட நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க அத்தை. என்ன மருமகள பேசுற? இந்த வாரமே நம்ம 2 நாள் நான்வெஜ் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம என் புள்ள வீட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து போட, அவன் ஆபீஸ்ல இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சாம்பாரே செய்யிப்போ. ஏதா பதில் சொல்லுறாளா பாரு திமிரு பிடிச்சவ. இன்னைக்கு அவளா நானான்னு பாக்குறேன். அக்கா, நீங்க தானக்கா சின்ன பொண்ணு, நீங்க தானே பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க. என்னங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. குடுப்பா தம்பி, நான் தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவங்க பொண்ணு வீட்ல இருந்து வந்தா மட்டும் ஓடுறது பறக்கிறது தாவறது எல்லாத்தையும் நான் செஞ்சு போடணும். ஆனா எங்க வீட்ல இருந்து வந்தா யாரும் எதுவும் செய்யக்கூடாதான். பிளான் போடுறாங்களாமா, பிளான். நான் யாரு? சின்ன பொண்ணு இல்ல, வாங்கி தர ஆள் இல்லைன்னா வாங்கவே முடியாதா? சின்ன பொண்ணு, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, நல்ல வேலை எதிர்க்க நீயே வந்துட்ட. அப்படிங்களாக்கா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, சீட்டு பணம் கட்டணும்ல. ஆமாக்கா, அது நாளைக்கு தானே லாஸ்ட் டேட்டு. இப்போ என்னக்கா? அதான் சின்ன பொண்ணு, அதை சொல்ல தான் வந்தேன். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஆனால் சார் என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கே லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கே கட்ட சொல்லிடு எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, உங்கள் மாமியார்கிட்ட போய் நீ சொல்லிடு. என்ன, நான் போய் வேற ஆள்கிட்டலாம் சொல்லணும். சரிக்கா, நான் சொல்லிக்கிறேன். ஏன் மருமகள, ஒரு நாளாவது நீ வீடு தங்குறியா? உடுடா சுத்தின்னு திரியற. உன்னை கட்டி வச்சதுக்கு என் பிள்ளைக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் போல. அப்பே நான் நல்லா தான் இருந்திருப்பேன் போல. உன்கிட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. போய் சோறாக்கு போ. அத்தை அது வந்து அத்தை நொத்தேன்னு ஏதா காரணத்தை சொல்லின்னு திரிவ. நீ ஒன்றும் பேச தேவையில்ல, வாயை மூடு. போய் சொன்னதை செய். சரிங்க அத்தை, நான் போய் சமைக்கிறேன். எக்கா நீங்கள் மருமவளா என்ன ஏசுறீங்க? ரோட்டு வரைக்கும் கேட்குதுக்கா. ஒன்றுமே பேசாமல் போகிறாக்கா உங்கள் மருமவ. என் மருமவளாக இருந்தால் அவ்வளோதான். நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்காட்டி 4 வார்த்தை அவள் பேசிடுவா. பேசுவா பேசுவா, பேசினா மகாராணி இங்கேயா இருப்பா. அதானதான் வாயை மூடின்னு போறாளே, தெரியல. வாமா கீதா, என்ன இவ்வளோ தூரம் வந்துக்கிற? நாளைக்கு தானே சீட்டு. எக்கா என்னக்கா பேசுறீங்க? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? உங்களால நான் சாரி கிட்ட திட்டு வாங்கினே இருக்கேன்க்கா. ஏன் கீதா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சுன்னு முழுசா சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ மாட்டு வந்து கத்தினா என்ன தெரியும்? சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கக்கா. நான் உங்கள் மருமக வீட்டை சொல்லி அனுப்பலையா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் சீட்டுக்குன்னு கொடுத்து அனுப்ப தானே சொன்னேன். சார் ஏன்னா அப்படி வையரா இருக்கா? எல்லாருக்கும் ஃபைன் போட்டாரு 200 ரூபாய். நாளைக்கு 200 ரூபாய் போட்டு கட்டுங்க. திட்டு திட்டு, நல்லா திட்டு. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் தவம் இருந்தேன். அதனால தானே நான் வேணும்னே சொல்லலை. என்னை திட்ட முடியாது நான் சொன்னேன். எப்படி உன்னை திட்டு வாங்க வச்சேனா? வேணும்னே தான் நான் சொல்லாமல் இருந்தேன். நான் ஏன் சொல்லணும்? ஏன் மருமகள, கீதா வந்து சீட்டு பணம் இன்னைக்கு தான் கடைசின்னு சொன்னாலாமே, நீ ஏன் சொல்லலை என்கிட்ட வந்து? எத்தே, நான் உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். நீங்கள் தான் எதுவும் சொல்ல தேவையில்ல, போய் வேலை செய்யின்னு சொல்லிட்டீவ. அதனால தான் நான் வந்துட்டேன். சின்ன பொண்ணு, இந்தா சின்ன பொண்ணு சம்பள காசு. ஏங்க, இந்த சம்பள காசை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க. ஐயோ அம்மா, வேணாம் வேணாம். நான் வாங்கின அடியே எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு, நீ ஏன் வச்சுக்க. இங்க அடிக்கலாம் மாட்டேங்க, எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். போய் உங்கள் அம்மா கிட்டே கொடுங்க.
ஏம்மா இந்தாம்மா சம்பள போறோம் புடிமா. ஏன் மௌனே என்கிட்ட கொடுக்குற மருமவ கிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்போ. அவதாம்மா உன்கிட்ட கொடுக்க சொன்னா அந்தா. என்ன இது, அவ எதுக்கு சம்பள பணத்தை என்கிட்ட கொடுக்க சொன்னா? இதுக்கு தான் ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. என்னவா இருக்கும்? சரி ஏதா இருந்தா என்ன, நம்ம கையில தான் பணம் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண வேண்டியதுதான். மருமவளா, ஏம்மா நீ மருமவளா? எத்தே கூப்பிட்டீங்களா அத்தே? மருமவளா, நானே வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்குறதுக்காக கடத்தேருக்கு போற மருமவளா, நீயும் வேணா கூட வரியா? போய் வந்தா வாங்கிட்டு வந்துருவோம். எத்தே வீட்டில் நிறைய வேலை இருக்கு அத்தே, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறேன். என்னடா அது, என்ன ஆச்சு நம்ம மருமவளுக்கு? அவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே. சரி மருமவளே, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அத்தே, ஒரே நிமிஷம் இருங்க அத்தே, நான் மறந்துடும் சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், தோ கொண்டு வந்துடுறேன் அத்தே. எத்தே இந்தாங்க அத்தே, இதுல இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா போதும் அத்தே. அடி பாவி மருமவளே, இதுக்கு தான் நீ சம்பள காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு பிளான் போட்டியா? இது தெரியாம போச்சே எனக்கு. ஏங்க இந்த மழைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நல்லாதான் இருக்கும் சின்ன பொண்ணு, அம்மா வாங்கி தர மாட்டாங்களே. ஏங்க உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஏன் சின்ன பொண்ணு, சிக்கன் பிரியாணி போய் யாரா வேணான்னு சொல்லுவாங்களா? எனக்கு டபுள் ஓகே சின்ன பொண்ணு. அப்புறம் என்ன, நீங்க கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காருங்க, நான் போய் சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வரேன். எப்படி சின்ன பொண்ணு? நீங்க இருங்க, நான் வரேன். எத்தே உங்க புள்ள மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் கேக்குறாரு அத்தே. என்ன சொல்லுற மருமவளே, மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரையும் கேக்குறானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாம்பார் தான். போய் அவனை சாம்பார் சாப்பிட சொல்லு போ. எல்லா காசுக்கும் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், அவன் இப்பதான் பிரியாணி கேக்குறானா? பிரியாணி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அவரே பாவத்தை நைட்டு ஃபுல்லாக தூங்காம கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றாரு அத்தே. அவருக்கே சாப்பிடணும்னு தோணிருக்கு போல, அவரா ஆசைப்பட்டு இப்பதான் கேட்குறாரு. சரி விடுங்க, நான் போய் சாம்பாரே கொடுக்குறேன். மருமவளே, நில்லு. அவன் மட்டன் பிரியாணி கேட்டான், மட்டன் வேற 1000 ரூபாய் விற்கிது மருமவளே. பேசாம நம்ம ஒன்று பண்ணுவோமா, சிக்கன் வாங்கிடுவோம். சிக்கன் 200 ரூபாய் தான் ஆகும், என்ன சொல்ற? சரி சிக்கன் வாங்கிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. சிலிண்டர் வேற ஆகிற மாரி இருக்கு, சிலிண்டர் வேலை 1200 அத்தே. ஆமா மருமவளே, நீ சொல்றது சரிதான். இப்ப என்ன பண்றது? பேசாம நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம் அத்தே. கூட ஒரு 100 தான் அத்தே அதிகமாக வரும். ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் எந்த வேலையும் கிடையாது, பொழுதுனைக்கு அதையே வச்சு வச்சு சாப்பிடலாம். சரி மருமவளே, அப்படியே பண்ணிடு. எத்தே நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவரை 2 அடி ஏற்றி கட்டணும் அத்தே. என்ன சொல்லுற மருமவளே, ஏன் ஏத்தி கட்ட சொல்லுறவ? நல்லா தானே இருக்கு. எத்தே உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது அத்தே. அந்தாண்ட வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் குறு 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 குறுன்னு இங்கே பார்த்துக்கினே இருக்கான் அத்தே. ஏன் மருமவளே, ஒருவேளை நான் கழுத்துல போட்டுக்கிற நகை கையில போட்டுக்கிற நகையெல்லாம் கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பானோ? சரியான திருட்டு பையனா இருப்பானோ? நான் ஒரு நாள் அவன் பாக்குறப்ப பாக்கலையே மருமவளே. எத்தே அவன் உங்களை பார்க்கல அத்தே, என்ன பார்க்கறான் அத்தே. அப்படியா மருமவளே? சரி மருமவளே. எத்தே என்ன அத்தே கேட்டு போயினே இருக்கீங்க, ஏதோ ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. மருமவளே, அவன் பாக்குறப்ப நீ எங்க இருந்த மருமவளே? நான் இங்கே தான் அத்தே வாசப்படியில் நின்றுட்டு இருந்தேன். அதான் மருமவளே, அடுத்த வாட்டி அவன் பாக்குறப்ப என்ன பண்ற? வெளியே போய் நல்லா வெளிச்சத்துல நில்லு. எத்தே என்ன அத்தே சொல்றீங்க? ஒன்னும் இல்ல மருமவளே, இவ்வளவு நாள் நீ வீட்டு உள்ள நின்னுட்டு இருந்திருப்ப பாத்தியா, வெளிச்சத்துல ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. நீ போய் வெளியில நின்னு வச்சுக்கேன், அதோட திருச்சிட்டு ஓடிடுவான் பாத்துக்க. திருப்பி இந்த பக்கமே வர மாட்டான் மருமவளே. மருமவளே, இந்த துணியை மட்டும் காய போட்டுரு மருமவளே. தோச்சு போட்டு எனக்கு உடம்புலாம் ஒரே வலி, நான் போய் செத்த படுக்கிறேன். சரி அத்தே நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எப்ப காய போட சொன்ன இவள? இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? துணியும் காய போடல. ஏன் மருமவளே, என்ன இதெல்லாம்? எதுக்கு காய்கறி எல்லாம் கொண்டு வந்து இது மேல போட்டு வச்சுக்கிற? எத்தே நீங்க தானே அத்தே துணியை காய போட சொன்னீங்க, அதனாலதான் அத்தே துணியில காய போட்டுன்னு இருக்கேன். ஐயோ கடவுளே, உன்கிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு. போ, நானே காய வச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏங்க பின்ன என்னங்க, காலையிலேருந்து எவ்வளோ வேலை தெரியுமா? அவங்க சும்மா தாங்க இருந்தாங்க, சும்மா 2 துணியை துவைச்சு போட்டுட்டு நான் உட்கார நேரத்தில் போய் காய வையின்றாங்க, அதனால தான் வேணும்னே அப்படி பண்ணேன்.
மருமவளா மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு போவ இதான் மீந்துச்சு. இந்த காசு எடுத்துட்டு போய் பீரோல வச்சு பூட்டு மருமவளா. உமா வேற அவன் வீட்டுக்காரனை கூட்டின்னு வரேன்னு சொல்லிக்கிறான். இதை வச்சுதான் கறியும் மீனும் வாங்கி போட்டு அனுப்பணும். பார்த்துக்க, போய் பத்திரமா வை. சரிங்க அத்தை, கொடுங்க. நம்ம கறிமீன் கேட்டா வாங்கி தராது. அவ மொவன் வாரத்துக்கு 4 நாள் வர அவளுக்கு மட்டும் வாங்கி தருமா? இந்த வாட்டி என்ன பண்றேன் பாரு இந்த காசை. எத்தே சொல்லுங்க தே, ஏன் காலையில இருந்து இப்படி கத்திட்டு இருக்கீவ? எங்க மருமவளா பீரோல வைக்க சொல்ல காசு 1 ரூபாய் கூட இல்ல பீரோல. எங்க போச்சு அந்த காசுலாம்? எடுத்து என்ன பண்ண சொல்லு. எத்தே அது வந்து என்ன வந்து போய் உன்னை தவிர யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. சொல்லு, என்ன பண்ண அந்த காசை? ஏதா ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கி தின்ட்டியா? சொல்லு. எத்தே வாங்கிலாம் தின்னல அத்தை, சாமிக்கு செலவு பண்ணிட்டேன் அத்தை. சொல்லாத, நீ சாமிக்கு செலவு பண்ற ஆளா நீ? அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்லாத, காசை கொடு. ஏய் நாத்தா வந்திருக்கேன்டி, எனக்கு செலவு பண்ண காசையே திருப்பி கேக்குறியா நீ? உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிருமா, தப்புதாம்மா, தெரியாம பேசிட்டேம்மா, தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. நம்ம போட்ட ஆக்டிங் உண்மைன்னு நம்பிருச்சு, அப்படியே ஓடிடுவோம். இன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சிட்டு வாங்க எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போவோம். இப்போ நிஜமாவா சொல்லுதியே? ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சிட்டா? எப்போ ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போலாம்பா. ஏற்கனவே 2-3 நாள் லீவ் ஆயாச்சு. ஸ்கூலுக்கு போகண்டாமா மக்களே? எப்போ போட்டதே போட்டாச்சு. கூட 2-3 நாள் லீவ் போட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா. அடிக்கடில அங்க வர முடியலப்பா. எம்மா நீ யாரு சொல்லுமா? கூட 2 நாள் லீவ் போட்டுட்டு நீ இருப்போம்மா. டீச்சர்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அன்னைக்கு உங்க டீச்சர் ஃபோன் போட்டாவல்ல பரிச்சை இருக்குன்னு. எம்மா அவ அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஏச மாட்டாவம்மா. ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே, போக வேண்டியதான். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனனால என்ன கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம கிளம்புவோம். யாராயிட்டு ட்ரெயினை விட்டுறக்கூடாது. அண்ணா வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன். எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் என்ன பரபரப்பா இருக்கு. ட்ரெயின் வாரதுமா இருக்கு, போறதுமா இருக்கு. ஆட்கள் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. வாங்க நேராயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போவோம். நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துடக்கூடாது. கடைசில எப்படியோ ஊருக்கு கொண்டு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ணா நிக்கதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். இல்ல அது இனிமேதான் வரும். 5 மணிக்கு கரெக்டா வரும். வழியில நிக்க வேண்டாம், நம்ம போய் ஒரு வாரமா உட்காருவோம். ஏடி பூமாரி, ட்ரெயின் வர நேரம் ஆகும். நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப நீ தொட்டு வா, நான் ஓடுறேன். சரியா? ஓகே. ஏடி நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள நீ ஓடணும், நான் ஓடி வந்து பிடிப்பேன். சரியா? தொட்டா அவுட். சரில? அப்ப 1 2 3 சொல்லு. 1 2 3. என்ன பிடிக்க முடியாது. சுபி லே சுபி. இம்மா பேசாம பாத்துட்டு இருக்கு. பூமாரியை பாரு, அங்க இங்க ஓடிட்டு இருக்கா. 2 அடி கொடுமா. என்ன தொடலையே, நான் தான் ஜெயிச்சேன். எந்திரி மக்களே, எந்திரி. எத்தனை தடவை சொன்னேன் ஓடாதன்னு. கைகள்லாம் நல்லா தடவி விடுங்கக்கா. என்ன வருது நம்ம ட்ரெயின். எல்லாரும் யாரதுக்கு ரெடியா இருங்க. ட்ரெயின் இல்ல மக்களே, ட்ரெயின் ட்ரெயின். சூரிய மாமா நிக்காங்கல்ல, கைய பிடிச்சு மெதுவா ஒருத்தர உள்ள ஏறுங்க. எப்ப கைய விட்டுறாதீங்க. சீக்கிரம் பார்த்து ஏறு மக்களே. அது தூக்குமா பிள்ளைய. ராஜேஷனே லக்கேஜ் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வாங்க. சரிம்மா நீ உள்ள போ, நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். கூட்டமே இல்ல, அழகா படுத்துட்டு கூட வரலாம் உங்களுக்கு. ஆமாக்கா, நிலா குட்டி தூங்குனா கூட படுக்க வச்சிடலாம். பிங்கோ பிங்கோ பிங்கோ.
பிங்கோ பிங்கோ பிள்ளைகளா பிங்கோ வேணுமா? எம்மா எனக்கு ஒரு பிங்கோ வாங்கி தாமா. அம்மா எனக்கும் ஒரு பிங்கோ வாங்கி தாமா. சரி மக்களே அப்ப ஒண்ணு வாங்கு. தம்பி இங்க ஒரு பிங்கோ கொடுப்பா. ஏக்கோ என்ன கலர் பிங்கோ வேணும்? எம்மா எனக்கு ரெட் கலர் வேணுமா. எம்மா எனக்கும் அதே மாதிரி ரெட் கலர். ஏடி ஈ அடிச்சா காப்பி. நான் வாங்கத பார்த்தா நீனு வாங்குவியோ? ஏய் உனக்கு முன்னால நான் கேட்டிட்டேன். பேசாம இரு. பூமாரிமா சண்டை போட கூடாது. பேசாம பிங்கோ வாங்கி சாப்பிடு. எம்மா நான் சும்மா தான் இருந்தேன். அவன் தான் சண்டை இழுக்கான். லெச்சுபி சும்மா இரு, சண்டை போடக்கூடாது. எனக்கும் பிங்கோ வேணும். தம்பி 3 பிங்கோ கொடுப்பா. ஏக்கோ தாங்க. தம்பி என்னப்பா பைசா? சரிங்க அண்ணே. ரெடி எனக்கு கொஞ்சம் பிங்கோ தா. ஆசை தாசை அப்பளம் வேடா. ஏன் நீ உனக்கு தனியா வாங்க வேண்டியதுனா என்கிட்ட வந்து பங்கு கேக்க? ரெடி கொஞ்சோண்டு தான்னு கேக்கம்ல. உனக்கு வேணா வேற வாங்கி திங்க வேண்டியதுனா இவ்வளவு நேரம் பிங்கோ நின்னுச்சுல. அப்ப நான் அம்மாட்ட வாங்கி கேட்டோம்ல நீ கேட்டிருக்கணும். ரெடி ஒண்ணே ஒண்ணு தாட்டி. ரெடி பூமாரி கொஞ்சம் கூடாமட்டியா காவுக்கு. தன்னை சுடும். எனக்கு தராம தின்னல வேண்டியது அவனுக்கு. நான் ஒண்ணு தட்டி போடலமோ நீ தான் கீழே போட்ட. எப்ப ரெண்டு பேரும் எங்க போனாலும் சண்டை வாய மூடவே கிடையாது. இனி ஒரு இடமா உங்களை டூரே கூட்டிட்டு போக மாட்டேன். அடுத்த வாட்டில நம்ம டூர் போகும்போது பூமாரியை பேசாம வீட்டை விட்டுட்டு வந்துடணும். யா மக்களே அழுதுட்டு இருக்க. சரி கீழே விழுந்தது போட்டோம். அதை டஸ்ட்பின்ல எடுத்து போடு. புதுசா அப்பா வாங்கி தரேன். அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும்ல மக்களே, அப்பா பிங்கோ வாங்கி தரேன். வரும். ஆமா கூட 2 வாங்கி கொடுங்கப்பா. ஒரு நேரம் ஓய்வளிச்சல் இல்ல. ஜோதி உன் பிள்ளைகள் 2 அமைதியா உட்கார்ந்து பிங்க திங்குவா. நல்ல பிள்ளைகளா இருக்குவா. என் பிள்ளைல பத்தியா ஒரே அடிதடிதான். ஏக்கோ நீங்க அப்படி நினைக்கியோ. ஆனா ஒரு ஆளு தின்னு முடிச்சோன்னு 100 ஆள்கிட்ட இருந்து புடிங்கிருவோம். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிரும். இப்படிதான் நடக்கும் எங்க வீட்லயும். அப்படியாம்மா? மக்களே பூமாரி அம்மா அதிரசம் கொண்டு வந்தோம்ல அது திங்கியாமா? ஏமா அதிரசத்தை எடுமா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு அதிரசம் எடுத்து சாப்பிடுங்க. நல்ல அழகா இருக்கு. ஏக்கா அதிரசம் நல்ல டேஸ்டா இருக்கு. பட்டு பாவாடை சுடிதார் வாங்கலியா வாங்கலியா வாங்கலியா? பட்டு பாவாடையா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எம்மா எம்மா ஒரு பட்டு பாவாடை வாங்கி தாம்மா. சத்தம் கேக்குது. டேய் வாண்டி ஏற்கனவே 2 பட்டு பாவாடை வீட்ல இருக்குல. அதை எடுத்து வந்ததுக்கு நான் போட மாட்டேன்னு சொன்னேன். எம்மா ரொம்ப கட்டி ஆயிடுமா. போட முடியல. அதாம்மா சொன்னேன். வாவ் என்ன அழகா இருக்கு பட்டு பாவாடை. எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு. ஏக்கா பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை வாங்குறீங்களா? வேண்டாம்மா ஏற்கனவே இருக்கு வீட்ல. எம்மா என்னம்மா சொல்லுற? பட்டு பாவாடை வாங்கி தான் கேட்டம்ல வாங்கி தாம்மா. சரி சரி பேசாம இரு. வேலை காட்டிக்கிட்டு முதல்ல. ஏக்கா வேலைலாம் ரொம்ப குறைவுதான்க்கா. ஆடி கழிவுல உள்ளதுதான்க்கா. எல்லாம் விலை குறைச்சு தாங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா எவ்வளவு? ஒரு பட்டு பாவாடை 600 ரூபாய்க்கா. ஏக்கோ கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்கலாம்ல? உங்களுக்கு விருப்பமா இருந்தா எடுங்க நான் விலை குறைச்சு தரேன். ரமணியக்கோ நீலா குட்டிக்கும் ஒரு பட்டு பாவாடை எடுக்கணும். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுப்போமாக்கா? ஏமா ப்ளீஸ்மா எனக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்துதாமா. சரி மக்களே எடுத்து தரேன். ஏக்கா 3 பட்டு பாவாடை தாங்க. 400 ரூபா வச்சு மொத்தம் 1200 ரூபா வாங்கிக்கோங்க. சரிம்மா அப்ப தரேன். ஆண்டி எனக்கு பிங்க் கலர் பட்டு பாவாடை வேணும். எனக்கு கிளி பச்சை கலர். ஏக்கோ என் மகளுக்கு அப்ப டார்க் பச்சை கலர் தாங்க. ஏமா பைசா அவங்க அப்பாட்ட வாங்கிக்க. ஆனா பின்னால உட்கார்ந்திருக்காங்க. ஏக்கா போட்டு பாத்துக்கோங்க. அளவு சரியில்லைனா திருப்பி தாங்க. நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல தான் நின்னுட்டு இருப்பேன். ஜாலி போட்டு பார்க்கலாமா? ஆமா மக்களே போட்டு பாத்துக்கோ. அப்பதான் அளவு சரியா இருக்கான்னு தெரியும். இந்த மக்களே வாங்கிக்கோ. சரி கப்பம் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா போயிட்டு வா. எம்மா எனக்கு மட்டும் துணி வாங்கி தரலையா? அந்த அக்கா பட்டு பாவாடெல்லாம் விதாங்க. நீ பட்டு பாவாடை உடுத்துவியா? யாமா கிண்டலடியா? நான் பட்டு பாவாடையா உடுத்துவேன். நான் பேண்ட் சட்டை எல்லாம் போடுவேன். வீட்டுக்கு போனேனா உனக்கு அழகான ஃபேண்ட் செட்டை வாங்கி தரேன் மக்களே. எப்ப பதில் இப்படி தான் சொல்லுவாவோ. கடைசில நிலாக்குட்டிக்கு மட்டும் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாவோ. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ரோசி நிலாக்குட்டி வாங்க பட்டு பாவாடை போடுவோம். செல்லக்குட்டி நிலாக்குட்டி அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போலுக்க. எம்மா நான் எப்படி இருக்கேன்? என் பிள்ளையா என்ன அழகா இருக்கமா நீ. ரோசி நீ உன் பட்டு பாவாடையை வீட்ல போய் போடு என்ன மக்களே. சரிம்மா. பட்டு போட போட்ட நிலாக்குட்டி பெரிய பிள்ளை ஆயிட்டா. எம்மா உங்க போன் அடிக்குது எடுங்க. ஹலோ யார் பேசுறீங்க? ஆன்ட்டி ஆன்ட்டி நான் நான்சி பேசுறேன். நான்சியா? எம்மா என் ஃப்ரெண்ட் நான்சி பேசுறாமா. எம்மா என்னன்னு கேளு. பூமாரியோட கிளாஸ்மேட் அம்மா. ஆமா ஆன்ட்டி பூமாரி இருக்காளா? ஆமாம்மா நாங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. ஆன்ட்டி அவளை நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லிருங்க. லீவ் போட சொல்லிராதீங்க. ஏன்னா
7 மணி ஆயிரும். மாவு இது வச்சிருக்கியம்மா? ஏக்கா மாவு எங்க வைக்க? நான் ஃப்ரிட்ஜையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிலக்கா வச்சிட்டு இருந்திருக்கேன். வீட்ல மாவு ஒண்ணும் இல்லக்கா. ரமணி வீட்ல போய் டிஃபன் எதுவும் பண்ணாண்டா, உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, போகும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிரும். சரிங்க. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கு காலையில சுபிய ஸ்கூலுக்கு அனுப்பணும்லாக்கோ. உங்க மகளுக்கு எப்படியும் சாப்பாடு செய்வீங்களா? அதுல கொஞ்சம் தந்துருவேலாக்கோ. சரிம்மா, நான் நாளைக்கு லெமன் சாதம் செய்யலாம்னு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் தந்துருதேன். எம்மா எனக்கு லெமன் சோறு பிடிக்காதம்மா. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரிச்சு தருவியாம்மா? எம்மா எனக்கு லெமன் சாதம் தான் பிடிக்கும். அதையே செஞ்சா போதும். அவ கேட்டானு தயிர் சாதம்லாம் ஒண்ணும் செய்யண்டா. எனக்கு தயிர் சாதம் பிடிக்காது. எடி மாடு மாதிரி வளர்ந்திருக்கே, சொன்னது கேட்க மாட்டியா? ஏமா இப்படி ஏசுத? எனக்கு பிடிச்சது சொன்னேன். நல்லா ஏச்சு வாங்கினி அம்மா கிட்ட. வேண்டியதா உனக்கு. இவ்வளவு நேரம் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்த. இப்ப எதுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? மக்களே ரோசி இப்படி பண்ணலாமா? தங்கச்சி எதுக்கு சம்னா? இப்ப நான் வியானுக்குன்னு சண்டலப்பா, தெரியாம கால் பட்டுட்டு அதுக்குள்ள அவன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஏடி சும்மா இருக்க மாட்டியாட்டி? உங்க 2 பேருக்கு சண்டையை தீக்கிறதுக்கே எனக்கு நேரம் போதாது. 2 பேரையும் நாளைக்கு ஸ்கூல்ல கொண்டு தள்ளின போறதான் எனக்கு நிம்மதி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போணுமாமா? ஏற்கனவே அக்கா மண்டையில அடிச்சது வலிக்கு. நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடட்டமா? என்னது மண்டையில அடிச்சது வலிக்கா? அதுக்காண்டி ஒரு நாள் லீவ் போட போறியா? எம்மா எப்படி போய் சொல்லுதா பத்தியம்மா? ஏடி ரோசி இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா வச்சுக்கோ, உங்க அக்கா ஹாஸ்டல்ல நிக்கலாம். அதே மாதிரி ஒன்னையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருவேன். சரிம்மா, நான் சண்டை போட மாட்டேம்மா. ஹாஸ்டலுக்குலாம் போகலம்மா. சில்லி गाइस, எப்ப பாரு சண்டை தான். எம்மா எம்மா ரோசி மட்டும் மேல ஏறி படுத்துறா. நானும் மேல ஏறி படுக்கட்டாமா? சண்டை போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மேல போறாங்க. எம்மா நான் சண்டை போட மாட்டேம்மா, ப்ளீஸ் மா. ஏங்க பூமாரியை கொஞ்சம் மேல ஏத்தி விடுங்களா? தேங்க்ஸ் மா. இப்ப பாத்து கீழ போட்றாதீங்க. பாத்தியாருமா பாத்தியாரு. மேல நல்ல ஜாலியா இருக்கு. நீ மேல வரியா? சரி மக்களே சுபி, உனக்கு ஆசையா இருந்தா மேல போய் உட்காரு போ. ஏங்க அந்த பால் பாட்டில எடுங்க. ஜோதி என்னம்மா? எலச்சுபி நாளைக்கு ஸ்கூலுக்கு போடும்லால, அத நினைச்சது எனக்கு பயமா இருக்கு. ஹோம்வொர்க் வேற நிறைய இருக்கும், டெஸ்ட் வேற போடுவாங்க. அத நினைச்சதுல எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு போய் பயப்படுதா? நான் என் பக்கத்துல சிண்டு இருக்கான்ல, அவன் கையில நோட்டை கொடுத்துருவேன். அவன் எனக்கு பதிலா எழுதி வச்சிருவான். உனக்கு என்ன நல்ல ஜாலிதான். எனக்கு யாரும் எழுதி தர மாட்டாவ. இடி உன் பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்காளா நான்சி, அவட்ட கேட்க வேண்டியதுனே. அவளும் எழுத மாட்டா, எனக்கும் எழுதி தர மாட்டா. பிள்ளைகளா மேல இருந்து பேசுனது போதும், எல்லாரும் படுங்க, தூக்கம் வருது. சரிமா. எடி பூமாரி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்துறேன்னா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கலாம். சரி சரி, இப்ப தூக்கம் வருது, தூங்கு. எப்பா 4 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரோம். ஏங்க உங்களுக்கு காபி போடணுமா டீ போடணுமா? ரமணி சூடான காஃபி போட்டுதா. மக்களே உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா எனக்கு சூடான காபி தாமா. மக்களே 2 பேரும் உங்க புக்கு நோட்டெல்லாம் எடுத்து வைங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. எப்ப அன்னைக்கு கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? ஆமா மக்களே, அப்பா கொண்டு விடுதேன் பைக்ல. இப்ப பைக்லயே கொண்டு விடுதியா? அப்ப நான் போறேன். எப்பா நான் ஸ்கூல் வேன்ல பேரட்டுமா? சரி மக்களே, இப்ப நீ ஸ்கூல் வேன்ல பேரு, தங்கச்சியை மட்டும் நான் கொண்டு விடுதேன். சரி 2 பேரும் குளிச்சுக்கிட்டு கிளம்புங்க, போங்க. எங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போறீங்களா? ஆமா ரமணி போனோம். எத்தனை நாள் லீவ் போட்டாச்சு, ஆபீஸ்ல இனிமே லீவு தர மாட்டாவ. சரி சரி, அப்ப உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடைச்சு தரேன். சரிம்மா, அப்ப நான் போய் குளிச்சுட்டு ஓடிறேன். ஊருக்கு போயிட்டு வந்து நிறைய துணி கிடக்கு, அவ்வளத்தையும் துவைக்கணும். எடி பூமாரி வெளிய வாட்டி, நான் குளிக்கேண்டமா? எடி குளிச்சிட்டு இருக்கம்ல, காது கேக்கலையா? போறவ வாட்டி. ஒரு நாள் நிம்மதியா குளிக்க விடுதாளா? நான் குளிச்சு முடிக்க 10 நிமிஷம் ஆகும். நீ பேசாம Dress மாத்து, நீ ஒண்ணு குளிக்க வேண்டாம். எடி வெளிய வரலன்னு அம்மிட்ட சொல்லுவோம் பாரு. சொல்லிக்கா சோத்துக்கு உப்புல சொல்லிக்கா. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம குளிச்சாதான் நமக்கும் நல்லது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நல்லது. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்களும் டெய்லி காலையில ஸ்கூல் போகும்போது குளிச்சிட்டு தான் போணும். இன்னைக்கு ஐடென்டி கார்டுக்கு போட்டோ எடுக்காவல்ல, நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு வா சரியா? இன்னைக்கு போட்டோ எடுப்பாவ, நானும் நல்ல மேக்கப் போட்டுட்டு வருவேன். நல்ல வெளட்டி ஞாபகப்படுத்தினா ரொம்ப
எடி நல்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு வானே அப்பதான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் போட்டோக்கு. பூமாரிமா இந்த வரேம்மா. எடி போன் வைக்க எங்க அம்மா கூப்பிடுதாவே. மக்களே குளிச்சிட்டியா? அக்கா எங்க? எம்மா நான் குளிச்சேம்மா, அக்கா குளிக்கவே இருக்கா. டிபன் ரெடி பண்ணிட்டேம்மா, சீக்கிரம் சாப்பிடவா ஆறிரும்ல. எம்மா நீங்க போங்க, நான் இப்ப 5 நிமிஷத்துல வரேன். 5 நிமிஷம் சொல்லி லேட் பண்ணிட்டே இருக்காத, ஸ்கூலுக்கு போணும் சரியா? ஓகேம்மா. நேத்தெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அழுதுட்டு இருந்தா இன்னைக்கு என்ன சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறீங்க? ஐடென்டி கார்டுக்கு போட்டோ எடுக்கவல்ல, அத சந்தோஷமா போறாபலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மேக்கப் பாக்ஸை எடுக்க மேக்கப் போடுறோம். ஜி பூம்பா. வாவ் என்ன அழகான மேக்கப் பாக்ஸ். இதுல எந்த கலர் போட்டா அழகா இருக்கும்? பிங்க் கலர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்கப் போட்டாச்சு. சூப்பரா இருக்கேனா? அடுத்தப்ல என்ன போடலாம்? லிப்ஸ்டிக் மறந்துட்டேனே. நான்சி சொன்னாலே. ஜி பூம்பா லிப்ஸ்டிக். வாவ் என்ன அழகான கலர் லிப்ஸ்டிக். எனக்கு பிடிச்ச கலர். வாவ் என்ன அழகா இருக்கு. நல்ல மேக்கப்ல சூப்பரா இருக்கு. இனி டெய்லி மேக்கப் போட்ற வேண்டியதான். இதெல்லாம் எடுத்து மூடி கொண்டு வச்சிரணும். இல்ல ரோசிக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்மள அடிப்பா. எடி பூமாரி எதுக்கு என் மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எடுத்தா? ரோசி உன் மேக்கப் பாக்ஸ்ல எல்லாம் தூசியா இருந்தல, அத துடைக்கிறதுக்கு எடுத்தேன். எடுத்தது இல்லாம போய் வேற சொல்லுதியா? முகத்துல எல்லாம் போட்டுருக்க, லிப்ஸ்டிக் வேற போட்டுருக்க. அம்மா வரட்டு நான் சொல்லிக்கிட்டேன். என் மக்களே அழுதுட்டு இருக்கா? ஏம்மா நான் சொல்லுதேன், எங்கள மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எடுத்து நாசாக்கி மூஞ்செல்லாம் போட்டு நிக்க பாருமா. இல்லம்மா அதுல தூசியா இருந்து அதெல்லாம் மேக்கப் பாக்ஸ் எடுத்து தொடச்சேனா. அப்ப லேசா பவுடர் கையில போட்டுட்டு அத மூஞ்சில போட்டம்மா. பாத்தியாம்மா எடுத்தது இல்லாம போய் வேற சொல்லுதா பாரு. பூமாரி மேக்கப் பாக்ஸ் வேற எடுத்துக்கிட்டு போய் வேற சொல்லுதியா? போய் ஒரு நாள் சொல்லக்கூடாது சரியா? சரிம்மா இனி போய் சொல்ல மாட்டேம்மா. ஏம்மா கொஞ்சோண்டு தான் எடுத்தேன். இன்னைக்கு போட்டோ எடுக்க உள்ளம்மா. மேக்கப் போட்டதனம்மா நான் அழகா இருப்பேன். அதுக்கு தான் எடுத்தேன். ஏம்மா மேக்கப் போட்டதனம்மா அழகா இருக்க முடியும். அப்படி இல்ல மக்களே, மேக்கப் போடுறது தப்பு இல்ல. ஆனா மேக்கப் போட்டாதான் அழகா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தப்பு. இயற்கையான அழகுதான் மக்களே அழகு. அப்படியாம்மா? நம்ம எங்கேயாவது போகும்போது மேக்கப் போடுவோம், அது பிரச்சனை இல்ல. நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டு சாயந்தரம் ஆனோட மூஞ்சி கழுவோம்ல, அப்ப அந்த மேக்கப் போயிரும். ஆனா நம்ம பெரியவங்களுக்கு அம்மா அப்பாக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு போய் சொல்லாம நல்ல பிள்ளையா இருந்தோம்னு வச்சுக்கா, அதுதான் உண்மையான அழகு. ஆமாம்மா நீ சொல்றது உண்மைதாம்மா. அதுக்காக மேக்கப் போடுறது தப்பு இல்ல மக்களே, போட்டுக்கலாம். எம்மா நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன். அம்மா அப்பா உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன். அப்ப நான் நல்ல அழகாயிருவேன். அப்படிதானம்மா? செல்ல குட்டி. சரி மக்களே, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல, வாங்க சாப்பிடுவோம். இட்லி வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. எனக்கு பிடிச்ச இட்லி சாம்பார். நான் டிஃபன் எடுத்துட்டு வரேம்மா. இதெல்லாம் பத்திரமா உள்ள கொண்டு வைமா செல்லம். சரிம்மா. பூமாரி பத்திரமா எடுத்த இடத்துல வைக்கணும் சரியா? சரிக்கா. எதே உள்ள வந்து உட்காருங்க. ஜோதி வந்துட்டியம்மா? நான் உன்னதான் காண்ல நினைச்சிட்டு இருந்தேன். சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஜோதி பிள்ளைக்கு பசிக்குன்னு சொல்லுதல்ல, வேற இட்லி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாக்கா, இட்லி எடுத்துட்டு வந்தா வேஸ்ட் ஆக்கிடுவாக்கா. சுபி உட்காந்து சாப்பிடுதாம்ல, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவா. அப்ப 2 வாய் சாப்பிட்டா போதும். அப்படியா? சரிம்மா. நிலக்குட்டி போய் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிடுங்க. நிலக்குட்டி இப்பம்லாம் நல்ல வாய் பேச ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு அரை கிளாஸ்ல கொண்டு விடலாம்னு நினைக்கேங்கா. ஆமாம்மா நம்ம வீட்டு பக்கத்துல அரை கிளாஸ் இருக்குல்ல, அங்க கொண்டு விடு. பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவா, சாப்பிடுவா, கொஞ்சம் நல்லா இருப்பாள்ல. அவங்க அப்பாவும் அப்படிதாங்க சொன்னாவ. ஏக்கா சுபிக்கு யூனிஃபார்ம் போட்டு கொண்டு விடுதேன். நீங்க பூமாரியை கூட்டு போகும்போது அவனையும் கொஞ்சம் கூட்டு போயிருவேலக்கா ஸ்கூலுக்கு. சரிம்மா. ஆமா மக்களே கொண்டுட்டு வரேன். எம்மா உள்ள போறதுக்கு பயமா இருக்குமா, நீனே வருவீல்லம்மா? ஆமா மக்களே பயப்படாதீங்க, நான் டீச்சர் சொல்லி கொண்டு விட்டுட்டு வரேன். ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு. பாப்பா சீக்கிரம் போவோம், இல்ல டீச்சர் அடிப்பாங்க. ஐயே ஆளாத வா உள்ள போவோம். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பிள்ளைங்களா? பூமாரியம்மா எதுக்கு பிள்ளைய 4 நாள் ஸ்கூலுக்கு அனுப்பல? டீச்சர் ஊருக்கு போக வேண்டியதாயிட்டு, அதனால பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு போக முடியல டீச்சர், அதனால தான் கூட்டிட்டு போயிட்டேன். அதனால தான் லீவ் ஆயிட்டு. அப்படியா? சரி சரி. சுபின் உங்க அம்மா வரலையா? டீச்சர் எங்க அம்மா வரல டீச்சர். தங்கச்சி வீட்ல இருக்கல, அதனால தான் வரல டீச்சர். டீச்சர் சுபிக்கு அம்மா சின்ன பிள்ளைய வச்சிருக்கா, அதனால தான் வர முடியல என்கிட்ட சொல்லி விட்டா. அப்படி
அப்படியா? ஒயாம லீவ் எடுக்க கூடாது என்னம்மா? பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போகும்ல. சரி டீச்சர், இனிமே லீவ் எடுக்காம பாத்துக்கிடுதோம். அம்மா எதுக்கு 2 பேரும் அழுதுட்டு நிக்கீங்க? அழாதீங்க, கண்ணை தொடங்க. நிறைய எழுதி போட்டிருக்கேன். 2 பேர் பக்கத்துல இருக்க பிள்ளைங்களை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப கிளாஸ் ரூமுக்குள்ள போங்க. நெக்ஸ்ட் பெல் அடிக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து வராண்டாக்கு வந்துருங்க. ஒவ்வொருத்தரா இன்னைக்கு போட்டோ எடுத்துடலாம். டீச்சர் பூமாரியும் சுபினும் எப்படி படிக்காங்க? நல்லா படிக்காங்களா? நல்லதாமா படிக்கிறாங்க. ஆனா கிளாஸ்ல கொஞ்சம் குறும்பா தான் நடந்துக்கிட்டாங்க. சரி என்ன செய்ய, சின்ன பிள்ளைகள் தானே. நீங்க கொஞ்சம் அடிக்கடி லீவ் எடுக்காம கரெக்டா ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் பிள்ளைங்க படிக்கிறதே கொஞ்சம் மறந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றோம். சரி மிஸ், பிள்ளைங்களை நாங்க லீவ் எடுக்காம அனுப்பி விட்டுருதோம். அடுத்த வாரம் மிட் டேர்ம் டெஸ்ட் வருது, அதனால கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா படிக்க வைங்க. சரி டீச்சர், அப்ப போயிட்டு வரட்டுமா? சரிம்மா.